Hi friends, welcome to JSC Jesse English Grammar Channel. இன்னைக்கு நம்ம வீடியோல டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து பாசிட்டிவ் டிகிரி, பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கான சென்டென்ஸ்லாம் பார்க்கலாம் இன்னைக்கு. Tagore is greater than most other poets in India. ஸோ இது என்ன டிகிரி அப்படின்னு பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டிகிரியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம என்ன டிகிரின்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுல இருக்க க்ளூ வேர்ட்ஸை வச்சு தான் நம்ம பார்க்கணும். நான் ஃபர்ஸ்ட் டோட்டலா 3 டிகிரிஸ் இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ன்னு வந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் டிகிரி, தேன் வந்துச்சுன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ இந்த 2 டிகிரியும் கண்டுபிடிச்சோம்னாவே பேலன்ஸ் இருக்கிறது தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சென்டென்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஆஸ்ன்னு இருக்கான்னு பாருங்களேன். ஏஎஸ் ஆஸ் இல்ல சோ ஆஸ் இல்ல சோ ஆஸும் இல்ல ஆஸும் இல்ல, தேன் இருக்கா THAN தேன். ஸோ இருக்கு. ஸோ இது வந்து என்ன டிகிரில இருக்குன்னா கம்பேரிட்டிவ் டிகிரில இருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ் டிகிரில டோட்டலா 3 டைப்ஸ் இருக்கு. ஸோ இது என்ன டைப்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அதை எப்படி பார்க்கறதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு அதுக்கான நான் ரூல்ஸ் எல்லாம் க்ளூஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கம்பேரிட்டிவ் டிகிரில ஃபர்ஸ்ட் டைப்னா எனி அதர் இருக்கும். ஓகேங்களா? சென்டென்ஸ்ல அதே வந்து செகண்ட் டைப்னா மோஸ்ட் அதர் இருக்கும். தேர்ட் டைப்னா தேன் மட்டும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல எனி அதர் இங்க இருக்குங்களா? இல்ல. மோஸ்ட் அதர் இருக்கா? ஸோ மோஸ்ட் அதர் இருக்கு. ஸோ இது வந்து செகண்ட் டைப். ஓகேங்களா? ஸோ செகண்ட் டைப்னு எதுக்காக நம்ம டைப்பை கண்டுபிடிக்கணும்? எனக்கு தான் கம்பேரிட்டிவ் டிகிரின்னு தெரியும்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப சேஞ்ச் பண்ண போறது பாசிட்டிவ் டிகிரிக்கு. இப்போ பாசிட்டிவ் டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணும்போது ஸோ எந்த டைப்னு கண்டுபிடிச்சாதான் அந்த டைப்ல இருக்க பாசிட்டிவ் டிகிரிக்கு நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ பாசிட்டிவ் டிகிரிக்கு நான் க்ளூ வேர்ட் வந்து வெரி ஃபியூ. ஸோ நம்ம இப்போ கம்பேரிட்டிவ் டிகிரியில சூப்பரேட்டிவ் டிகிரியில எதுல இருந்து நம்ம பாசிட்டிவ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணோம்னாலும், ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதா லாஸ்ட் வீடியோல கூட, பாசிட்டிவ் டிகிரில இருந்து சூப்பர்லேட்டிவ் கம்பேரிட்டிவ் சேஞ்ச் பண்ணனாலும் சரி, சூப்பர்லேட்டிவ் கம்பேரிட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு சேஞ்ச் பண்ணனாலும் சரி, சென்டென்ஸை அப்படியே ரெசிப்ரோக்கலா மாத்தணும். அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்? ரெசிப்ரோக்கலா எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அதாவது தாகூர் இஸ் கிரேட்டர் தென் மோஸ்ட் அதர் போயட்ஸ் இன் இந்தியான்னு இருக்குல்ல. ஸோ அதை எப்படி எடுத்துட்டு வரணும்னு பாத்தீங்கன்னா, இதுக்கான க்ளூ வேர்டு என்ன நம்ம பார்த்தோம்ல, பாசிட்டிவ்க்கு க்ளூ வேர்டு வந்து வெரி ஃபியூ. ஃபர்ஸ்ட் அதுக்கான க்ளூ வேர்டு எடுத்துக்கணும். வெரி ஃபியூ. பேக் சைட்ல இருந்து எடுத்துட்டு வரணும். அதாவது ரெசிப்ரோக்கலா எடுத்துட்டு வரணும். போயட்ஸ், வெரி ஃபியூ போயட்ஸ் ஆர். ஏன் ஆர் சேர்க்கிறோம்? இங்க இஸ் தானே இருக்கு. ஏன் ஆர் சேர்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெரி ஃபியூ போயட்ஸ் ஆர். ஸோ இந்த இடத்துல போயட்ஸ்ன்றது ப்ளூரல் ஃபார்ம் நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா, சிங்குலர் மாதிரி சொல்லாம ப்ளூரல் மாதிரி ஆர் சொல்லணும். ஓகேங்களா? வெரி ஃபியூ போயட்ஸ் ஆர். இப்போ நம்ம கிரேட்டர் அப்படின்றது கம்பேரிட்டிவ்க்கான அட்ஜெக்டிவ் வந்து கிரேட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதே வந்து இந்த இடத்துல எப்படி எடுத்துட்டோம்னா கிரேட்னு எடுத்துட்டு வரணும். அதுக்கு முன்னாடி ஆஸ் கிரேட் ஆஸ்ன்னு எடுத்துட்டு வரணும். ஏன்னா இது வந்து பாசிட்டிவ்க்கான க்ளூ வேர்டு வந்து ஆஸ்ன்றது கம்பல்சரி இருக்கணும். ஓகேங்களா? ஆஸ் கிரேட் ஆஸ் இல்லைன்னா சோ கிரேட் ஆஸ். இந்த இடத்துல 2 ஆஸ் போடலைன்னா இந்த இடத்துல சோன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? as great as இல்லைன்னா so great asன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த thanன்றது கம்பேரிட்டிவ்க்கான க்ளூ வேர்ட். ஸோ அதை ரிஜெக்ட் பண்ணிடணும். மோஸ்ட் அதர்ன்றதும் கம்பேரிட்டிவ்க்கான க்ளூ வேர்ட், அதையே ரிஜெக்ட் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தாகூர். பேலன்ஸ் சென்டென்ஸ்ல இருக்குது இன் இந்தியா. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெரி ஃபியூ போயட்ஸ் ஆர் ஆஸ் கிரேட் ஆஸ் தாகூர் இன் இந்தியா. தாகூரை மாதிரி ரொம்ப கிரேட்டா இருக்கவங்க ரொம்ப கம்மி தான், வெரி ஃபியூ தான் இந்தியால அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இதுதான் பாசிட்டிவ் டிகிரி. ஓகேங்களா? சோ ஒண்ணுமே இல்ல, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை பொறுத்த வரைக்கும் அதுக்கான க்ளூ வேர்ட்ஸை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, செகண்ட் டைப்னா எப்படி சேஞ்ச் பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைப்னா எப்படி சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை வந்துட்டு நான் உங்களுக்கு பிஃபோர் வீடியோல தனியா க்ளூ வேர்ட்ஸ்க்கு மட்டுமே நான் தனியா வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்டே ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் போயிடலாம். லியோபார்ட் இஸ் நாட் சோ ஃபாஸ்ட் அஸ் சீட்டா. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு என்ன டிகிரியில இருக்குன்னு ஃபர்ஸ்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தேன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேன் THAN தேன் சென்டென்ஸ்ல இல்ல. சோ ஆஸ் இல்லைன்னா ஆஸ் இது மாதிரி இருக்குங்களா? சோ ஆஸ் இருக்கு. சோ இது வந்து பாசிட்டிவ் டிகிரி. இது என்ன டைப்ல பாசிட்டிவ் டிகிரின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? லியோபார்ட் இஸ் நாட் சோ ஃபாஸ்ட் ஆஸ் சீட்டா. சோ இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் டிகிரிக்கு நாட் மட்டும் வந்துச்சுன்னா அது தேர்ட் டைப், வெரி ஃபியூன்னு வந்துச்சுன்னா செகண்ட் டைப்,
நோ அதர்னு வந்துச்சுன்னா பாசிட்டிவ்ல ஃபர்ஸ்ட் டைப். இது பாசிட்டிவ்னு தெரிஞ்சுச்சு. நோ அதர் இருக்கா, வெரி ஃபியூ இருக்கா, வெறும் நாட் மட்டும் இருக்கான்னு பார்க்கலாம். நோ அதர் இல்ல, வெரி ஃபியூனும் இல்ல, நாட் மட்டும் தான் இருக்கு. ஸோ இது வந்து தேர்ட் டைப் பாசிட்டிவ் டிகிரி. ஓகே. ஸோ அப்போ வந்துட்டு இதை வந்து என்ன டிகிரியா சேஞ்ச் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் டிகிரியா சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ கம்பேரிட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்னாலும் பாசிட்டிவ்ல இருந்து கம்பேரிட்டிவ்னாலும் நம்ம என்ன பண்ணோம், சென்டென்ஸை ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சீட்டா, பேக் சைட்ல இருக்கிறது வந்து சீட்டா. சீட்டா இஸ் நாட் சோ ஃபாஸ்ட் அஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இடத்துல நாட் எடுத்துட்டு ஃபாஸ்ட், ஃபாஸ்ட் நம்ம எப்படி எழுதணும்னா ஃபாஸ்டர். ஏன்னா இது கம்பேரிட்டிவ் டிகிரி. ஃபாஸ்ட் வந்துட்டு ஃபாஸ்டர், அதே சூப்பர்லேட்டிவ் டிகிரினா ஃபாஸ்டஸ்ட்னு வரணும். ஓகேங்களா, ஃபாஸ்டர் தேன். தேர்ட் டைப்புக்கு கம்பேரிட்டிவ்ல என்ன க்ளூ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெறும் தேன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதாவது நாட்னு பாசிட்டிவ்க்கு இருக்கும், கம்பேரிட்டிவ்ல தேன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, தேன் leopard, leopard. So comparative degree, cheetah is faster than leopard, comparative. ஓகேங்களா, next one, the Krishna is longer than the Kaveri. Krishna இது வந்துட்டு என்ன டிகிரி அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒன் இந்த சென்டென்ஸ்ல dan இருக்கா, இருக்கு. ஸோ அப்போ இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரியில இது என்ன கம்பேரிட்டிவ் டிகிரி, ஃபர்ஸ்ட் டைப்பா செகண்ட் டைப்பா அப்படின்னு பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் டைப் கம்பேரிட்டிவ் டிகிரி எனி அதர், செகண்ட் டைப் கம்பேரிட்டிவ் டிகிரி மோஸ்ட் அதர், தேர்ட் டைப்புக்கு dan மட்டும் இருக்கும், எனி அதர் இல்ல, மோஸ்ட் அதர் இல்ல, dan மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்போ இது வந்து தேர்ட் டைப் கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ தேர்ட் டைப் கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு பாசிட்டிவ் டிகிரி மட்டும் தான் இருக்குது, அதுக்கு சூப்பர்லேட்டிவ் டிகிரி கிடையாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணோம், கம்பேரிட்டிவ் டிகிரியில பாசிட்டிவ் மாத்தணும்னா ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் பண்ணணும். அதாவது பேக் சைட்ல இருக்க சென்டென்ஸை ஃப்ரண்ட்ல கொண்டு வரணும். காவேரி இஸ் லாங்கர்ன்றது எப்படி சேஞ்ச் பண்ணணும், நாட் சோ லாங்கர். அதாவது கொஸ்டின்ல வந்து நாட், அதாவது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா நாட் இருக்கு. ஸோ அதனால இங்க நாட் ஃபாஸ்டர்னு போடல, இந்த இடத்துல நாட் இல்ல, அதனால இங்க நாட்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, நாட் சோ லாங், லாங் ஆஸ் தி கிருஷ்ணா, ஃப்ரண்ட்ல இருக்க சென்டென்ஸ். ஏன்னா பேக்ல இருக்க சென்டென்ஸ் ஃப்ரண்ட்லயும், ஃப்ரண்ட்ல இருக்க சென்டென்ஸ் தான் பேக்ல எடுத்துட்டு வரணும் பாசிட்டிவ் டிகிரிக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன், the Everest is considered to be the highest peak in the world. எவரெஸ்ட் தான் ரொம்ப ஹையஸ்ட் பீக்கா இருக்கு. ஸோ இந்த இடத்துல சென்டென்ஸ் வந்து என்ன சென்டென்ஸ்ல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, தேன் இருக்குதா இல்ல, ஆஸ் இருக்கா இல்ல, அப்ப இது சூப்பர்லேட்டிவா தான் இருக்கணும். ஓகேங்களா, தேனோ இல்ல ஆஸோ இல்லைன்னா அப்ப இது சூப்பர்லேட்டிவ் தான், அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஏன்னா 3 டைப்ஸ் தான் இருக்கு, 2 டைப்ஸ் பேலன்ஸ் 2 டைப்ஸ் இல்லைன்னா இந்த 1 டைப்பா தானே இருக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதை வந்து இப்ப நம்ம பாசிட்டிவ் டிகிரியா சேஞ்ச் பண்ண போறோம் சூப்பர்லேட்டிவ்ல. சூப்பர்லேட்டிவ்ல இது என்ன டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் தி மட்டும். சூப்பர்லேட்டிவ்க்கு 2 டைப் தான், ஃபர்ஸ்ட் டைப் செகண்ட் டைப். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டைப்புக்கு வந்துட்டு க்ளூ வேர்டு வந்துட்டு என்னன்னா தி சூப்பர்லேட்டிவ்ல, செகண்ட் டைப்புக்கு வந்து ஒன் ஆஃப் தி. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தியோ இல்ல, சாரி தி இருக்கு, ஒன் ஆஃப் தி தான் இல்ல. ஹையஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கு, தி மட்டும் தான் இருக்கு. ஹையஸ்ட்டுக்கு முன்னாடி ஒன் ஆஃப் தின்னு இருந்துச்சுன்னா ஓகே, பட் இந்த வந்து ஹையஸ்ட்ன்றதுக்கு முன்னாடி தி தான் இருக்கு, அதனால இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். ஓகேங்களா, ஏன் ஹையஸ்ட்டுக்கு முன்னாடி பாக்குறீங்க, இங்க எவரெஸ்ட்டுக்கு முன்னாடி கூட தான் தி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இன்னுக்கு முன்னாடி இந்த வேர்ல்டுக்கு முன்னாடி கூட தான் தி இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் அப்படின்றது ஹை, ஹையர், ஹையஸ்ட், அதாவது அட்ஜெக்டிவா 3 டேர்ம்ஸா நம்ம பிரிப்போம். அதாவது பாசிட்டிவ்ல வந்துட்டு ஹைன்னு போடுவோம், கம்பேரிட்டிவ்ல வந்து ஹையர்னு போடுவோம், சூப்பர்லேட்டிவ்ல வந்து ஹையஸ்ட்னு போடுவோம். ஓகேங்களா, சோ இந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி இருக்கதா நம்மளுக்கு க்ளூ வேர்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி இருக்கதா க்ளூ வேர்ட். இந்த எவரெஸ்ட்ன்றது இஎஸ்டின்னு வந்திருக்கேன்னு நினைச்சிடாதீங்க, இது வந்து எவரெஸ்ட்ன்றது ஒரு சென்டென்ஸ் தான். இது வந்து எவரர், எவரெஸ்ட்லாம் பிரிக்க முடியாது. இது எவரெஸ்ட்ன்றதே ஒரு மலை, மலையோட பேர் எவரெஸ்ட் சிகரம், சாரி சிகரத்தோட பேர் தான் எவரெஸ்ட் சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ அது வந்து அதோடைய நேம். இது வந்து ஹை, ஹையர், ஹையஸ்ட்ன்றது அட்ஜெக்டிவ். ஓகேங்களா, சோ இது எப்படி நம்ம இது சேஞ்ச் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப்ல இருக்க பாசிட்டிவ், சாரி ஃபர்ஸ்ட் டைப் பாசிட்டிவ் டிகிரிக்கு தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டைப் பாசிட்டிவ் டிகிரிக்கு நம்மளுக்கு க்ளூ வேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நோ அதர். சோ நோ அதர்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நோ அதர்
பாசிட்டிவ் நம்ம என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கல்ல தான் சென்டென்ஸ் எடுக்கணும். நோ அதர் இந்த ஹையஸ்ட்க்கு அப்புறம் இருக்கிறது பீக். நோ அதர் பீக். நோ அதர் பீக் in the world. No other peak in the world is so high no other peak in the world is so high as the Everest. இது வந்து பாசிட்டிவ் டிகிரி. ஸோ என்னன்னா பேக் சைடில் இருக்க பீக் இன் தி வேர்ல்டை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டோம். க்ளூ வேர்டு வந்து நோ அதர். நெக்ஸ்ட் இஸ் போட்டுட்டு so high as இதுவும் க்ளூ வேர்ட். so high as ஹையஸ்ட் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணோம்? so high as. பேலன்ஸ் இருக்கிறது தி எவரெஸ்ட். ஓகேங்களா? கன்சிடர் தி பி அப்படின்றதெல்லாம் சும்மா எக்ஸஸா கொடுத்துருக்க சென்டென்ஸ், அதெல்லாம் நம்ம நிக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? No other peak in the world is so high as the Everest. Gopu is one of the most intelligent boys in the class. So இது என்ன சென்டென்ஸ்னு பாத்தீங்கன்னா, dan இருக்கா? இல்ல. as இருக்கா? இல்ல. dan இருந்துச்சுன்னா கம்பேரிட்டிவ், as இருந்துச்சுன்னா பாசிட்டிவ். ஸோ பேலன்ஸ் இருக்குது சூப்பர்லேட்டிவ் மட்டும்தான். சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரியை என்ன சென்டென்ஸா மாத்தலாம்னு பாத்தீங்கன்னா, கம்பேரிட்டிவா மாத்தலாம். ஓகேங்களா? சூப்பர்லேட்டிவ்ல இருந்து கம்பேரிட்டிவா மாத்தணும்னா நம்ம ரெசிப்ரோக்கலா இந்த சென்டென்ஸ மாத்தணுமா? இல்ல. பாசிட்டிவா மாத்தணும்னா மட்டும்தான், பாசிட்டிவ்ல இருந்து இதுல இருந்து மாத்தணும்னா மட்டும்தான் நம்ம அது மாதிரி சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? சோ கோபு இஸ் ஒன் ஆஃப் தி. சோ இது ஃபர்ஸ்ட் டைப்பா செகண்ட் டைப்பா? ஏன்னா சூப்பர்லேட்டிவ்க்கு தேர்ட் டைப் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைப்பா செகண்ட் டைப்பா? ஃபர்ஸ்ட் டைப்ல சூப்பர்லேட்டிவ்க்கு க்ளூ வேர்ட் என்னது? தி. செகண்ட் டைப்ல க்ளூ வேர்ட் என்னது? ஒன் ஆஃப் தி. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தின்னு இருக்கு. அப்ப இது வந்து செகண்ட் டைப். ஸோ செகண்ட் டைப்ல கம்பேரிட்டிவ்க்கு நம்ம க்ளூ வேர்ட் என்னது? மோஸ்ட் அதர். ஸோ மோஸ்ட் அதர் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த இதை வந்து இந்த சென்டென்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கோபு. கம்பேரிட்டிவ்ன்றதுனால நம்ம சென்டென்ஸ் வந்து ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் பண்ண வேண்டியதுல. கோபு இஸ். இப்போ ஒன் ஆஃப் தீன்றது சூப்பர்லேட்டிவ்க்கான க்ளூ. அதை நம்ம இதுல சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கூடாது. மோஸ்ட் இன்டெலிஜென்ட்றது சூப்பர்லேட்டிவ்க்கு மோஸ்ட் இன்டெலிஜென்ட் சொல்றாங்க. அதை இதுக்கு கம்பேரிட்டிவ் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, மோர் இன்டெலிஜென்ட். மோர் இன்டெலிஜென்ட். மோர் இன்டெலிஜென்ட் தேன் மோஸ்ட் அதர். இது வந்து க்ளூ. மோஸ்ட் அதர்ன்றது அதை நம்ம கண்டிப்பா சேர்த்துக்கணும். மோஸ்ட் அதர் பாய்ஸ் in the class. Most other boys in the class. இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மோர் இன்டெலிஜென்ட், அதாவது மோஸ்ட் இன்டெலிஜென்ட்ன்றது அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? இப்போ மோஸ்ட் இன்டெலிஜென்ட் சூப்பர்லேட்டிவ்க்கானது. மோர் இன்டெலிஜென்ட்றது மோஸ்ட் வந்து மோர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட க்ளூ வேர்டு என்னன்னா, தேனும் கம்பல்சரி இருக்கும். கம்பேரிட்டிவ்னா தேன் கம்பல்சரி இருக்கணும். அதே தான் செகண்ட் டைப்ன்றதுனால மோஸ்ட் அதர்ன்றதும் கம்பல்சரி இருக்கணும். ஓகேங்களா? அதனால மோஸ்ட் அதர்ன்றது க்ளூ வேர்டு எடுத்துக்கிட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் த டாலஸ்ட் ட்ரீ இன் திஸ் வில்லேஜ். இந்த வில்லேஜ்ல இதுதான் டாலஸ்ட் ட்ரீ அப்படின்றாங்க. ஸோ இது வந்து என்ன சென்டென்ஸ்னா சூப்பர்லேட்டிவ் தான். ஏன்னா ஆஸ்னும் இல்ல, தேனும் இல்ல, தி மட்டும் தான் இருக்கு. ஸோ இது வந்து சூப்பர்லேட்டிவ். தி மட்டும் தான் இருக்கிறதுனால இது வந்து ஃபர்ஸ்ட் டைப்னு நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதை வந்து என்ன சென்டென்ஸா மாத்த போறோம்னு பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ் டிகிரினா நம்மளுக்கு தெரியும், அப்படியே ரெசிப்ரோக்கலா தான் சேஞ்ச் பண்ணணும். செகண்ட் டைப்ல ஃபர்ஸ்ட் டைப்ல பாசிட்டிவ் டிகிரிக்கு என்ன க்ளூ வேர்ட் யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நோ அதர். சோ ஸ்டார்ட் பண்ணும் போதே இதை யூஸ் பண்ணிக்கணும். நோ அதர். நோ அதர் ட்ரீ. டாலஸ்ட்க்கு அப்புறம் இருக்கிறது ட்ரீ. டாலஸ்ட்ன்றது தான் அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? அதை தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். நோ அதர் ட்ரீ in this village. அப்படியே ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? in this village, no other tree in this village is. நம்மளுக்கு isன்றதை எடுத்துறோம். in this village is so tall. tallest நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணனும் பாத்தீங்கன்னா
so tall as so tall as this திஸ் இஸ் தின் வருது பாத்தீங்களா? இஸ்ன்றது நம்ம ஹெல்பிங் வெர்ப் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த டாலஸ்ட் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணோம் பாத்தீங்கன்னா, தீன்றது எதுக்கான க்ளூ? சூப்பர்லேட்டிவ்க்கான க்ளூ. அதனால நம்ம இது யூஸ் பண்ணக்கூடாது, கட் பண்ணிடணும். டாலஸ்ட் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும் பாத்தீங்கன்னா, so tall as this. ஓகேங்களா? சோ இது என்ன டிகிரி? பாசிட்டிவ் டிகிரி. At last, Bala is as clever as Rahim. Bala is as clever as Rahim. So Bala இது வந்து ஆஸ்னு வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும். இது வந்து பாசிட்டிவ் டிகிரி. ஸோ பாசிட்டிவ் டிகிரியில இது என்ன டைப்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைப்பா சாரி பாசிட்டிவ் டிகிரி நோ அதர்னு வந்திருக்கா? இல்ல. வெரி ஃபியூன்னு வந்திருக்கா? இல்ல. அப்ப கண்டிப்பா இது வந்து தேர்ட் டைப்பா தான் இருக்கணும். தேர்ட் டைப்ல சம்டைம்ஸ் நாட் வராமலும் கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆஸ்ன்னு வந்திருக்கனால பாசிட்டிவ் டிகிரி. நோ அதர் வெரி ஃபியூன்னு ரெண்டுமே வரல. ஸோ ஃபர்ஸ்ட் டைப்போ இல்ல செகண்ட் டைப்போ இல்லைன்னா இது ஆட்டோமேட்டிக்கா இது தேர்ட் டைப் மட்டும்தான். இதுல வந்து என்ன ஹைலைட் பாத்தீங்கன்னா, நம்ம ரிவர்ஸ்ல கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு சேஞ்ச் பண்ண போறோம். ரிவர்ஸ்ல தான் எழுதணும். ஓகேங்களா? பாசிட்டிவ்ல இருந்து கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ்னாலும் சரி, சூப்பர்லேட்டிவ் கம்பேரிட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்னாலும் சரி, நம்ம ரெசிப்ரோக்கல்ல தான் எழுதணும். ரஹீம் இஸ் நாட். சோ இந்த நாட் வந்து ஒன்னு கொஸ்டின்ல இருந்துச்சுன்னா நம்ம இங்க நாட் சேர்க்க வேண்டியதில்லை. இல்ல அங்க கொஸ்டின்ல நாட் இல்லைன்னா இந்த இடத்துல சேர்க்கணும். ஓகேங்களா? எதுக்குன்னா பாசிட்டிவ்க்கும் கம்பேரிட்டிவ்க்கும் மட்டும். ஓகேங்களா? பாசிட்டிவ்ல இருந்து கம்பேரிட்டிவ் சேஞ்ச் பண்ணும்போது கொஸ்டின்ல வந்து நாட் இருந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல கம்பேரிட்டிவ்ல நாட் சேர்க்க வேண்டியதில்லை. அதே கொஸ்டின்ல நாட் இல்லைன்னா இங்க சேர்க்கணும். ஓகேங்களா? நாட் ஆஸ்ன்றது அதுக்கான க்ளூ வேர்ட். கிளவர்ன்றதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நாட் கிளவர், கிளவரர், ஆஸ்ன்றதையும் கட் பண்ணிட்டு தென் பாலா, தென் பாலா. ரஹீம் இஸ் நாட் கிளவரர் தென் பாலா. ஏன்னா தென்றது கம்பேரிட்டிவ்க்கான க்ளூ வேர்ட். ஓகேங்களா? ஆஸ்ன்றதை கட் பண்ணிட்டோம். ஆஸ்ன்றதை கட் பண்ணிட்டோம். ஏன்னா அது வந்து பாசிட்டிவ்க்கான க்ளூ வேர்ட். அதை ரெண்டுத்தையும் கட் பண்ணிட்டு கிளவர் எப்படி சேஞ்ச் பண்ணோம்? கிளவரர். இதே சூப்பர்லேட்டிவ்னா கிளவரஸ்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணோம். ஓகேங்களா? தென்றது இதுக்கான கம்பேரிட்டிவ்க்கான க்ளூ வேர்ட். ஓகேங்களா? பாலா. ஓகேங்களா? அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெசி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல், ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெசி எஜுகேஷன். அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இது மாதிரி 1000 above வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care.